ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏற்கனவே 2 கிளாஸ் வந்து பார்த்துட்டோம். இது இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த கிளாஸ். எந்த சம் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இதுல யாராவது சொல்லுங்க. 28ல இருந்து சால்வ் பண்ணும். டுவெண்ட்டி சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a trader claims to sell floor at a profit of 47%, but also dishonestly uses a weight which is 8% less than what is mentioned on it. Find the total percentage of profit earned by the trader. Round off the answer nearest to whole number. இது வந்து ஆப்ஷன்ல இருக்கிறது. எக்ஸாக்ட் ஆன்சர் இல்ல, அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர்னு வரக்கூடியதே ஒரு தனி மாடல் தான். அதுல வந்து நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேசிக்கா உள்ளது தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த சம்ஸ் போடக்கூடிய மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும். நான் வந்து டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் அப்படிங்கிற பேஸ்ல ஒரு சம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர்ல இந்த மாடல் இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப இனி வரக்கூடிய எக்ஸாம்ல வேற மாடல் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது இப்படி ஒரு வேளை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு வியாபாரி வந்து தன்னோட வாங்கின விலையிலே நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் வந்து லாபம் இல்லாம அப்படி விற்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் கவனிங்க. அவருடைய எடை எடை இருக்கும்ல, எடை பார்த்து வாங்கிட்டு போவாங்கல்ல மிஷின். அந்த மிஷின்ல வந்து அவரு 1000 கிலோகிராம் அப்படின்னு செட் பண்றதுக்கு பதிலா 1000 கிராம். 1000 கிராம்னா எவ்வளோ? 1 கிலோகிராம். கரெக்டா? 1 kg. 1000 கிராம் வைக்கிறதுக்கு பதிலா 900 கிராம்னு செட் பண்ணிட்டாரு அந்த எடை மிஷின்ல. ஓகேவா? அப்போ அது ஆனா 900 தான் அளவு. ஆனா எவ்வளவு காமிக்கும்? 1 kgன்னு காமிக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. நம்ம அதுல 1 kgன்னு பார்த்துட்டு 900 பிக்ஸ் பண்ண வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ அவரோட லாபத்தை எப்படி பாக்குறாருன்னா எடையில பாக்குறாரு. ஓகேயா? இப்போ 1 kg வைக்க வேண்டிய இடத்துல 900 கிராம் தான் வைக்கிறாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 100 கிராம். ஆனா அவர் என்ன போர்டு வைக்கிறாருன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கே இங்க விற்கப்படும் அப்படின்னு போர்டு வைக்கிறாரு. அப்படின்னா இதுல நம்ம வந்து லாபம் நினைச்சு வாங்குவோம். ஆனா உண்மையில அது நமக்கு லாபமா? இல்ல, அப்படிதானே? ஆனா அது யாருக்கு லாபம்? ஷாப்கீப்பருக்கு தான் லாபம். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது லாபத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்களேன். இதுல எப்படி லாப சதவிகிதம் எடுப்பீங்க? லாபம் வந்து 100. சரி, அப்புறம் கீழே என்ன போடணும்? இன்டூ 100 ஒண்ணு போடணும்ல. இங்க ஒரு ஃபிராக்ஷன் எழுதணும் இல்லையா? இது வந்து மேல ப்ராஃபிட், கீழே என்ன இருக்கணும்? 900 வரணும். அதாவது நம்பர் ஆஃப் செல்லிங் செல்லிங் இன்டூ 100. கீழே வந்து 1000 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது சொல்றேன்னு புரியுதா? எவ்வளவு அவர் 1000 விற்கவே இல்லை, 1000 வைக்கவும் இல்லை. அவர் எவ்வளவுதான் வைக்கிறாரு? 900 தான் வைக்கிறாரு. அப்ப அவர் எவ்வளவு விற்கிறாரோ அதுக்கு அதை வச்சுதான் லாபம் பார்க்கணுமே தவிர உண்மையான அளவு எவ்வளவோ அதை வச்சு லாபம் பார்க்க கூடாது. கம்பேரிசனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1000 கிராம் வைக்க வேண்டிய இடத்துல 900 வைக்கிறாரு. அப்ப லாபம் 1000க்கு கிடையாது. எவ்வளவுக்கு தான் லாபம்? 900க்கு தான் லாபம். அப்ப 900 தான் கீழே போடணும். ஓகேவா? இன்டூ 100. அப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 100/9. 100ல எத்தனை 9 இருக்கு? 11. 1/9%. இதுதான் ப்ராஃபிட். புரியுதா? இந்த மாதிரி தான் போடணும். இதுல ஒரு சம் இப்ப நான் சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. அதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. A dishonest shopkeeper professes to sell his goods at cost price. வாங்கின விலைக்கே விற்கிறாரு.
but he uses a weight of 960 grams for the kg weight. kg weight na 1 kg ன்னு அர்த்தம். ஓகேவா? Find his gain percentage. Find his gain percentage. இப்ப நான் சொன்ன ஸ்டெப் படி இது போட்டு எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. தமிழ்ல கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஒரு நேர்மையற்ற வியாபாரி அவரிடம் இருந்த பொருட்களை வாங்கிய விலைக்கே விற்கிறார். ஆனால் 1 கிலோகிராம் எடைக்கு பதிலாக 960 கிராம் என்ற எடையை மாற்றி வைக்கிறார் எனில் அவருக்கு கிடைத்த லாபம் என்ன? ஃபர்ஸ்ட் லாபம் எவ்வளவுன்னு பார்க்கணும்னா 1000ல இருந்து 960 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கோங்க. போட்டிங்களா? என்ன ஆன்சர் சொல்லுங்க. இதுல வந்து 1000 kgக்கு பதிலா 1000 கிராம்ஸ்க்கு பதிலா 960. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்றது கீழே இருக்கணும். கீழே என்ன இருக்கணும்? 960 into 100. இதான் ஸ்டெப். ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 40. கீழே என்ன வரும்? 960 into 100. இப்ப இதுல ஒரு 0 இதுல கட் பண்ணிடலாமா? இப்ப இது ரெண்டையும் எந்த டேபிள்ல ஆன்சர் வந்து ஃபிராக்ஷன்ல போடணும். இப்ப இதை வந்து 4 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். 24 4 இதுல எத்தனை? 10. திருப்பி அகெயின் இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அகெயின் இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ், 5 டைம்ஸ். 25/6. 25ல எத்தனை 6 இருக்கு? 4 6 24. பேலன்ஸ் 1. அப்ப இதோடைய ஆன்சர் என்ன? 4 1/6% கெயின். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒண்ணுதான். ஓகே தானே? இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இது நோட் பண்ணியாச்சாப்பா எல்லாரும்? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் இதுதான் வந்து டிஸ்ஹானஸ்ட் சம் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். அதாவது டினாமினேட்டர்ல வந்து எவ்வளவு அந்த விலையை வச்சிருக்காரோ அதுதான் டினாமினேட்டர்ல கீழே போடணும். ஓகேவா? மேல வந்து என்னது எவ்வளவு எடை குறைச்சிருக்காரோ அதோட டிஃபரன்ஸ்
எவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் குறைச்சு வச்சிருக்காரோ அந்த வித்தியாசம் மேல கீழே வந்து எவ்வளவு எடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரோ அது இன்டூ 100. ஓகே தானே? இப்போ இந்த சம்க்கு போலாம். நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பர்ல உள்ள சம் பாருங்க. இதுல a trader claims to sell flour at a profit of 47% ப்ராஃபிட்ல விற்கணும்னு எய்ம் பண்றாரு. ஓகே, மாவு அதை வந்து 47% விற்பனை செய்வதாக கூறுகிறார். ஆனா குறிப்பிட்டுள்ளதை விட 8% குறைவான எடையை uses a weight which is 8% less than what is mentioned it. ஓகேவா? அதாவது குறைவான எடையை ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறாரு. அப்போ 8% கம்மி பண்ணிட்டாரு எடைய, அதுலயும் லாபம் கிடைக்குது. அப்ப ரேட் விலையிலையும் கூட்டி வச்சிருக்காரு, அப்ப அதுலயும் லாபம் கிடைக்குது. அதை தான் சேர்த்து அவர் என்ன சொல்றாரு, 47% அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? இப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவருக்கு டோட்டலா எவ்வளவு ப்ராஃபிட், அதாவது இந்த எடை தனியா ப்ராஃபிட், விலை தனியா ப்ராஃபிட். ஓகேவா? விலை மட்டும் கூட்டி 47%, இது எடை குறைச்சதுனால உள்ள லாபம். இப்ப ரெண்டையும் சேர்த்தா அப்ப மொத்தம் எத்தனை லாபம்னா, இப்படியே கூட்டி போட்டீங்கன்னா வராது ஆன்சர். 47 ஒரு 8 கூட்டி போட்டுடலாம் அப்படின்னா போட முடியாது. ஓகேவா? அப்ப இந்த சம் எப்படி செய்யறது, என்ன பண்ணா ஆன்சர் வரும்? 1000 கிராம்ஸ் வந்து வெயிட் நாமளே பிக்சடா வச்சுக்கலாமா? 1000 கிராம்ஸ்னு வச்சுக்கலாமா? அப்ப அதுல வந்து 8% கம்மி பண்ணா அவர் எவ்வளவு வெயிட் வச்சிருப்பாரு? 1000ல 8% எவ்வளவு? 1000ல 8%னா 80. சரியா? அப்ப 920 கிராம்ஸ் வச்சிருப்பாரு. ஓகே, இது வந்து 920 அவர் எடை, இது பெர்சன்டேஜ்ல வருது. அது இதுலயா 920, அப்ப 80 பை என்ன போடுவீங்க, 920 போடுவீங்களா? இது வந்து இப்படி போட்டா எதுக்குள்ள லாபம், எடையில மட்டும் இருக்கிற லாபம், இப்படிதானே? சரி, அப்ப இது இன்டூ 100. இப்ப இப்படி போட்டோம்னா இதுல ஒரு 0 கட் ஆகுமா? 2 டேபிள் அடிச்சா 4 டைம்ஸ், இதுல வந்து 4 to 8, இதுல எத்தனை டைம் போகும்? 6. மறுபடியும் 2 டேபிள் அடிச்சோம்னா 23. இப்ப 200 by 23 வருது. ஓகேவா? ஸோ 200 by 23 போட்டோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஆன்சர் 8 into 100 போடணும் இல்லையா? அப்போ என்ன வரும்னா 8.6. 200 by 23, ஸோ 8.69 வருது. சரியா? அப்ப 47 இதை கூட்டினா 55 தானே? அப்ப அப்படி போடலாமான்னு கேட்டா அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா ஆன்சர் கரெக்டா எக்ஸாக்டா வராது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரைஸை வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால அவருடைய காஸ்ட் பிரைஸா நான் என்னன்னு வச்சுக்க போறேன், 1000 rupees. அப்படின்னா அவர் ப்ராஃபிட்லனா எவ்வளவு சேல்ஸ் பண்ணுவாரு, 147 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுவார். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல லெஸ் எடையில வந்து 8% கம்மியா இருக்கு அப்படின்னா, இப்ப 100% எடைன்னு வச்சுட்டீங்கன்னா அதுல 8% கம்மினா எவ்வளவு வரும், 92% வரும். ஓகேவா? அப்புறம் இந்த ருபீஸ்னு சொன்னது நம்ம பர்சன்டேஜ் தான் ஆக்சுவலா எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து 147%, இது 92%. இப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க, எவ்வளவு வரும்? 147ல இருந்து 92 கழிச்சா எவ்வளவு வரும்? 147 92 மைனஸ் பண்ணா 55 வருதா? ஓகே, ஸோ இந்த 55 தான் மேல இருக்கணும், கீழே இன்டூ 100 போடணும்ல. அதாவது இந்த வித்தியாசம், இந்த பர்சன்டேஜ்க்கும் இந்த பர்சன்டேஜ்க்கும் உள்ள வித்தியாசம் தான் லாபம். ஓகேவா? அந்த லாபத்தை நான் மேல போட்டிருக்கேன், கீழே என்ன வரணும் சொல்லுங்க.
கீழே என்ன வரணும்? 92 போடணுமா 147 போடணுமா? 147ஆ? இல்ல, நமக்கு எவ்வளவு எடை இருக்கோ அதுதான் கீழே. அதாவது எவ்வளவு கம்மி பண்ணிருக்கோமோ அதுதான் கீழே. 92 தான் கீழே. ஓகேவா? இன்டூ 100. இப்ப இதை கேன்சல் பண்றேன். இங்க எத்தனை டைம் போகும்? 46. இங்க எத்தனை டைம்? 50. சரியா? அதுக்கப்புறம் இங்க 23. இங்க எத்தனை? 25 டைம்ஸ். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 23ஆல டிவைட் பண்ணும். எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 55 into 25 divided 23. இங்க கொஸ்டின்ல வந்து ரவுண்ட் ஆஃப் த ஆன்சர் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59.7 வருதுப்பா. இதை ரவுண்ட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 60. ஆன்சர் அப்ப என்னது? 60%. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் எடை கம்மியா இருக்கிற பர்சன்டேஜ்க்கும் ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தா அதுதான் டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? இதுல ஒரு 8%, அதுல ஒரு 47%. அந்த 55, பட் அது ஆன்சர்னு போட்டுறக்கூடாது. அந்த 55 அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? கீழே டினாமினேட்டர்ல 92 போடணும். அதுக்காக தான் நான் இங்க கழிச்சு கூட்டிலாம் சொல்றேன். இல்லைன்னா இந்த 47 8 போட்டு 55 போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதா? ஏன் இந்த 147 ஏன் 92 போடுறோம்? 100% எடைக்கு 8% குறைச்சிட்டாரு. அப்ப அவர் விற்கிறதே 92 தான். அந்த 92க்கு தான் லாபமோ நஷ்டமோ நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கஸ்டமர் வாங்கிட்டு போறது எவ்வளவுக்கு தான்? 92க்கு தான் வாங்கிட்டு போறாங்க. புரியுதா? அப்போ அதுதான் அடக்க விலைங்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த விற்றது எவ்வளவோ அதான் கஸ்டமருக்கு வாங்குறது. இப்போ அதனால நமக்கு இந்த ஆன்சர் தான் நமக்கு போட முடியும். 59.78க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணா ஆன்சர் என்ன? 60%. இந்த சம்மை இப்படிதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா? டினாமினேட்டர்ல என்ன போடணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபத்தோட பர்சன்டேஜ் கீழே வராது. எவ்வளவு விற்கிறாங்களோ அதான் கீழே வரும். ஓகே தானா? சரி, இப்ப இதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு. அது நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 35வது கொஸ்டின். சேம் மெத்தட். வண்டியா? வண்டி சாவி அப்படியே வச்சு வண்டி சாவி அந்த வழியில நீங்க எங்க வழி
என்ன ஆன்சர் வருது? 80% வருதா? இப்போ இதுல வந்து டிஃபரன்ஸ் எடுத்தா 157, இது வந்து 157 வச்சுக்கோங்க, இது என்னன்னு வச்சுக்கோங்க 87. கரெக்டா? இப்போ 157ல இருந்து 87 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 70 வருதா? இப்போ 70 டிவைடட் என்ன போடணும்? 87 இன்டூ 100. இது வந்து நீங்க அப்ராக்சிமேட்டா எடுக்கிறப்போ இது எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்ப 7000 எதால டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும்? 87ஆல டிவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? 7087 போடும்போது 70 87ல போகாது. அடுத்தது என்ன இருக்கு? 700. 700ல எவ்வளவு 87 பாத்தீங்கன்னா அதுலயே நமக்கு அப்ராக்சிமேட் ஆன்சர் கிடைக்கும். 8 டைம்ஸ் போகுதா? 87 வந்து 8 டைம்ஸ் போட்டா என்ன வருது? 696 வருது. ஸோ அப்போ இதுல வந்து 8 டைம்ஸ் போட்டா 696. பேலன்ஸ் என்னது? 40. இப்போ இந்த இடத்துல 40 வந்து 87ல போகாது. அப்ப இங்க என்ன போட்டாகணும்? ஒரு 0 போட்டாகணும். அப்படி 0 போட்டுட்டு தான் இங்க பாயிண்ட் வச்சுட்டு இந்த 40 கூட ஒரு 0 சேர்த்து 400 மாத்துவோம். அப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா என்னதான் தான் இருக்கும்? 80. நீங்க ஃபுல் வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? டிவைட் பண்ணும்போதே என்ன ஆன்சர்ங்கிறது நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த மாடல் வந்தா புரியுதா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு? அதாவது டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர்ங்கிறது ரெண்டே மாடல் தான். இது ஒரு மாடல், அது ஒரு மாடல். ஃபர்ஸ்ட் சொன்னல அது ஒரு மாடல். சரியா? இப்படி இந்த ரெண்டுல தான் உங்களுக்கு கேட்க முடியும். வேற மாடல் இதுல வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது 29th கொஸ்டின் பாருங்க. By selling 6 rubber bands for a rupee, a man loses 40%. To gain 20%, how many must he sell for a rupee? அதாவது ₹1 அவர் 6 ரப்பர் பேண்ட் சேல்ஸ் பண்ணா அவருக்கு வந்து லாபம் கிடையாது. என்னது? நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்? 40% வந்து இழக்கிறார். இப்ப 20% லாபம் பெற வேண்டும் எனில் ₹1 எத்தனை ரப்பர் பேண்டுகளை விற்க வேண்டும்? இந்த கணக்குக்கு பேரே 1 ரூபி கணக்குனே பேரு. ஓகேவா? 1 ரூபி மாடல் கணக்குனே பேரு. ஸோ இந்த கணக்கு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ₹1 எவ்வளவு ரப்பர் பேண்டுப்பா விற்கிறாருன்னு சொல்றாங்க? 6 ரப்பர் பேண்ட். அப்படிதானே? அப்ப ஒரு ரப்பர் பேண்டோடைய விற்ற விலை என்ன? ₹1 6 ரப்பர் பேண்ட் விற்கிறாரு. அதாவது 100 பைசாக்கு. அப்படிதானே? அப்ப ஒரு ரப்பர் பேண்ட் எவ்வளவுன்னு கேக்குறேன். சரி, இப்படி கேக்குறேன். ₹60 6 ரப்பர் பேண்ட். அப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எவ்வளவு விற்கிறாங்க? 6 ரப்பர் பேண்ட ₹60 விற்கிறாங்க. சரியா? அப்ப ஒரு ரப்பர் பேண்ட் எவ்வளவுக்கு விற்கிறாங்க? என்ன பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்க? ₹10. எப்படி அதை கொண்டு வரீங்கன்னு கேக்குறேன். 60/6 தானே போடுறீங்க. அது மாதிரி இதை போட்டா என்ன வரும்? ₹60 மேல போடுறீங்க, 6 ரப்பர் பேண்டோட கவுண்டிங்க கீழே போடுறீங்க. அப்படிதானே? அது மாதிரி இது சொல்லுங்க. நீங்க பாயிண்ட்ல எல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு பின்னத்துல சொன்னா போதும். By selling 6 rubber bands for a rupee, அப்ப ஒரு ரப்பர் பேண்டோடைய செல்லிங் பிரைஸ் என்ன? ஒன் பை 6. புரியுதா? புரியுதா? இது நான் சொன்ன ஸ்டெப் எல்லாருக்கும் ஓகேவா? மேல வந்து ருபீஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்லப்பா, ₹60 அப்படின்னு சொல்லிட்டு மேல ருபீஸ் போடுறோம், கீழே வந்து 6 போடுறோம். சோ இது மேல வந்து ருபீஸ், கீழே கவுண்டிங். அப்படி போட்டாதான் டிவைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இங்க வந்து எனக்கு ருபீஸ் ₹1, அதனால மேல 1 போடுறேன். எத்தனை ரப்பர் பேண்டு? 6 ரப்பர் பேண்ட், அதனால கீழே 6 போடுறேன். புரியுதா? இது வந்து செல்லிங் பிரைஸ். எதோட செல்லிங் பிரைஸ்? ஒரு ரப்பர் பேண்டோட செல்லிங் பிரைஸ் என்ன? 1/6. இது வந்து எந்த பெர்சன்டேஜ்ல லாஸ்ல செல்லிங் பிரைஸ்? 40% லாஸ்ட்ல செல்லிங் பிரைஸ் தான் இந்த 1/6. ஓகேயா? இதை எதா மாத்தணும்? 20% ப்ராஃபிட்டுக்கு மாத்தணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். எப்படி மாத்தலாம் சொல்லுங்க.
ம். 120/100 போடலாமான்னு கேக்குறீங்களா? எது கூட 1/6 கூடயா? ஆமா, அது எது கூட பெருக்கணும்? 1/6 கூட. பட் நீங்க அது பெருக்கிறது என்ன பிரைஸ்? செல்லிங் பிரைஸ் தானே அது. 40% லாஸ்ட்ல தானே செல்லிங் பிரைஸ். கரெக்டா? இப்ப கவனிங்க, நான் போடுற ஸ்டெப் பாருங்க. 1/6 into 100/60 into 120/100. நான் போட்டது புரியுதா? புரியுதா? 20% ப்ராஃபிட், அதனால 120. 40% லாஸ், அதனால என்னது 60 மைனஸ் பண்ணிருக்கேன். ஏன் இதை கீழே போட்டிருக்கேன், ஏன் இதை மேல போட்டிருக்கேன்? இப்ப நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன்ல, அதாவது சிபி டு எஸ்பி, எஸ்பி டு சிபின்னு சொல்லி கொடுத்தேன்ல, ஃபார்வர்ட் ஆரோ ரிவர்ஸ் ஆரோ. இப்போ இது வந்து செல்லிங் பிரைஸ் தான் இந்த 1/6. இதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா எங்க போகணும்னு சொன்னோம், ரிவர்ஸ் ஆரோனா கீழே வரணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் செல்லிங் பிரைஸ்க்கு போறோம். எத்தனை பர்சன்டேஜ்ல? 20%. அதனால அது மேல வரும். புரியுதா? இது காஸ்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் இது செல்லிங் பிரைஸ்னால ஃபார்வர்ட் ஆரோ இப்போ மேல வரும். ஓகேவா? இப்போ இதுல 100 கேன்சல் ஆயிடும். 60 120 இதை வந்து கேன்சல் பண்ணா 1/3. 1/3னா அப்ப ₹1 எத்தனை வித்தா நமக்கு 20% லாபம்? 3. கீழே இருக்கிறது தான் கவுண்டிங். சரியா? அப்ப ஆன்சர் வந்து 3. இது புரியுதா? இது ஓகே தானா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இந்த கணக்குள்ளே நல்லா போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனக்கணக்காவே போட்டுடலாம். எப்படின்னா, 40% லாஸுக்கு 6 ரப்பர் பேண்ட் தானே, அப்ப 20% ப்ராஃபிட். 40ல பாதி தானே 20, அப்ப 6ல பாதி 3. ஓகேவா? அப்படியே போடலாம். அந்த அளவுக்கு போடுறதுக்கு இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது போடலாம். நெக்ஸ்ட், இப்ப இதே மாடல் கொஸ்டின் நான் சொல்றேன், அது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. ₹1 மாடல். கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க.
6 articles for a rupee அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 1/6. எவ்வளோல 30% லாஸ்ல செல்லிங் ப்ரைஸ். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஸ்டெப்பை தான் முதல்ல எழுதணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 1/6 அப்படின்னா நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 1/6 இன்டூ என்ன போடணும் 100/70 கீழே போடணும். இதுக்கப்புறம் நான் வந்து 40% கெயின்க்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன செய்யறேன் 140/100. ஓகேவா? இப்போ இதுல இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். அப்ப இதை கேன்சல் பண்ண ஆன்சர் 1/3. இவங்க கொடுக்குற இந்த மாடல் சம்ஸ் எல்லாத்துலயுமே என்ன மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க லாஸ்னா இதுல 100ல இருந்து கழிச்சா எவ்வளோப்பா வரும் 70. இதுனா 140. கரெக்டா? இப்ப இதுக்கும் இதுக்கும் டபுள் ஆகுதா டிஃபரன்ஸ் வந்து 70ஓட டபுள் தானே இது. அப்ப இதுல பாதி ஆர்டிக்கல் விற்கிறதுல பாதி வந்துடும், அவ்வளவுதான். புரியுதா? இதுக்கு முன்னாடி நாம பார்த்த சம்ல எப்படி இருந்துச்சு 40% லாஸ்ன்னு இருந்துச்சு, அதை நம்ம கழிச்சா 60 வரும். 20% ப்ராஃபிட்னு இருந்துச்சு, அப்போ 120. 60க்கும் 120க்கும் டபுள் ஆகுது தானே, அப்போ எண்ணிக்கை வந்து குறையும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே தானா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர், இது நான் லாஸ்டா சொல்றேன், அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு இங்க வரலாம். செலக்டிவா சில சம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இங்க வரலாம். 32வது கொஸ்டின் பாருங்க. A shopkeeper lists the price of a fan 25% above its cost price and offers a 16% discount on its list price. If he earns a profit of 140, then what is the list price of that fan? நான் இது வந்து உங்களுக்கு 3 பிரைஸ் வச்சு ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? கான்செப்ட் என்னது? சிபி, எம்பி, எஸ்பி. கரெக்டா? சிபிக்கும் எம்பிக்கும் நடுவுல என்ன பர்சன்டேஜ் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும் சொல்லுங்க? இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ். எம்பிக்கும் எஸ்பிக்கும் நடுவுல என்ன பர்சன்டேஜ் மட்டும்தான்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அண்ட் சிபிக்கும் எஸ்பிக்கும் நடுவுல ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட் பிரைஸ்னு சொல்றது இந்த கொஸ்டின்ல எதை சொல்றாங்க? மார்க்டு பிரைஸ சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா a shopkeeper lists the price of a fan 25% above its cost price. அப்ப வாங்கின ரேட்டை விட அவர் எவ்வளவு விலையை கூட்டுறாரு? 25% கூட்டுறாரு. கூட்டிட்டு எவ்வளவு பர்சன்ட் லாபம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு கண்டிப்பா லாபம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த கிடைச்ச லாபம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு சொல்றாங்க? ப்ராஃபிட் வந்து 140 rupees அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து அவர் எவ்வளவு பிரைஸ மார்க் பண்ணாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, கேள்வி நல்லா புரிஞ்சிருச்சா? ஒரு கடைக்காரர் மின்விசிறியின் விலையை அதன் விலையை விட 25% அதிகமாக எழுதி, அதான் குறித்த விலை, அதன் பட்டியல் விலை அதான் குறித்த விலையில 16% தள்ளுபடி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க இப்படி யோசிப்பீங்க, 25% கூட்டியிருக்காரு, 16% தள்ளுபடி, அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் லாபம். அப்படி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இப்ப இதை வந்து 100 ரூபாயில இருந்து 125 ரூபான்னு வச்சுட்டான்னு வைங்க. அப்ப இந்த 125 ரூபாய்க்கு தான் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுப்பாரு? 16%. புரியுதா? அப்போ இது ரெண்டையும் கழிக்க கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அப்ப வேற இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அவருக்கு லாபம் எவ்வளவுன்னு கிளியரா கொடுத்துட்டாங்க. நாம வந்து என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ், அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு நமக்கு அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப நான் இதை தனியா ஒர்க் அவுட் பண்றேன். இதுல வந்து சிபி, எம்பி அண்ட் எஸ்பி. இதுல வந்து நான் காஸ்ட் பிரைஸ 100 ரூபான்னு வச்சுக்க போறேன். அப்ப இதை வந்து அவர் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணினாரு? 25% இன்க்ரீஸ் பண்ணாரு. அப்ப எம்பி எவ்வளவு வரும்?
125. ஓகேவா? இப்போ நான் எஸ்பி வந்து கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னா அந்த 16% டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் எஸ்பி கண்டுபிடிக்க போறேன். 125 ரூபாய்க்கு 16% டிஸ்கவுண்ட் போட்டா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஸ்டெப் போடணும் சொல்லுங்க. ம் இது வந்து எம்பில இருந்து எஸ்பி ஃபார்வர்ட் ஆரோ, அப்ப மேல வரணும். 16 வந்து 100ல இருந்து கழிச்சிடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்னா மைனஸ் 84/100. ஓகேவா? இப்ப இது வந்து போட்டா இதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், எஸ்பி. இப்ப இதை கேன்சல் பண்றேன். 4/25 இங்க 5 தடவை, இது 4வது வாய்ப்பாடுல அடிச்சிடலாம். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது, 105. இப்படிதானே? அப்ப கவனிங்க, 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 105 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அவருக்கு, 5%. நாம இப்ப கண்டுபிடிச்சது என்னது, பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நமக்கு என்ன நமக்கு கொஸ்டின்ல எவ்வளவு சொன்னாங்க, 140. ப்ராஃபிட் எவ்வளவு, 140. அப்படிதானே? ப்ராஃபிட் வந்து ருபீஸ்ல சொன்னா 140, பர்சன்டேஜ்ல சொன்னா 5%. கரெக்டா? அப்ப நான் வந்து இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறேன். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் பிரைஸா இல்லைன்னா காஸ்ட் பிரைஸா? லிஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? சோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு நாம கண்டுபிடிக்க முடிஞ்சா அது சிபி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், எம்பி. புரியுதா? ஓகே, நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சிபி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் இன்டூ இந்த 5% வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ல 5, ஒரு நிமிஷம், எக்ஸ்ல 5% போட்டா நமக்கு என்ன வரும், 140 வரும். ஓகேவா? இது நான் காஸ்ட் பிரைஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போட்டா என்ன வரும் சொல்லுங்க, 140 இன்டூ 100/5. ஓகே, இது கேன்சல் பண்ணா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்துடும். பட் எனக்கு அது வேண்டாம். என்ன வேணும், எம்பி. அப்ப இது இன்னொரு ஸ்டெப் என்ன போடணும், 125/100. ஓகேவா? இப்போ இதில் கேன்சல் பண்ணிடுறேன். இது 25 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது, 3500. ஸோ திருப்பியும் சொல்றேன், இது எப்படி போட்டேங்கிறத. இந்த மாடல் வந்து நல்லா தெரிஞ்சதுன்னா ஆன்சர் போடுறதுக்கு ஈஸி. அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா ப்ராஃபிட் 140, அதை வச்சு லிஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ப்ராஃபிட்டை வச்சு நாம எப்பவுமே லிஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிரைஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், காஸ்ட் பிரைஸ். புரியுதா? அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு 125% போட்டு தான் எம்பி கொண்டு வரணும். ஓகே, அந்த ப்ராஃபிட்டையே நான் வந்து முதல்ல எப்படி கண்டுபிடிச்சேன்னா 100 ரூபான்னு காஸ்ட் பிரைஸை அசியூம் பண்ணிக்கிறேன். அதை வச்சுதான் நம்ம இதை போடவே முடியும். காஸ்ட் பிரைஸை 100 ரூபான்னு எடுத்துட்டேன்னா அப்ப எம்பி வந்து 125 ரூபாய். ஓகேவா? அப்ப இதுல டிஸ்கவுண்ட் போட்டா எனக்கு 105 ரூபாய்க்கு வித்திருப்பாரு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 5%. அப்ப அவர் வித்த லாபத்தோடைய சதவிகிதம் 5%. எதுல இப்ப எப்பவுமே லாபமோ நஷ்டமோ எந்த பிரைஸ்ல தான் எடுப்போம், காஸ்ட் பிரைஸ்ல தானே எடுப்போம். ஸோ காஸ்ட் பிரைஸ்ல 5% போட்டா 140 வருதுன்னா அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5/100 இங்க கொண்டு வந்தா கேன்சல் பண்ணா வந்துடும். நான் ஆனா அந்த ஆன்சரை போடாம டைரக்டாவே என்ன போட்டேன், எம்பி தானே நமக்கு வேணும். ஸோ அதனால எம்பி போட்டேன். ஒருவேளை எஸ்பி கேட்டா என்ன போட்டிருப்பேங்க, 105/100ன்னு போட்டிருப்பேன். புரியுதா? ஸோ அப்ப 125/100 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன, 3500. இது வெறும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு கேட்ட கொஸ்டின். இது வந்து குரூப் டிக்குலாம் கேட்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையே படாதீங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த அளவுக்கு 2 ஸ்டெப் இல்லைனாலும் ஒரு ஸ்டெப் வச்சாது கொஸ்டின்ஸ் வரும். டிஸ்கவுண்ட்ங்கிற டாபிக்ல இருந்து கட்டாயம் கேள்வி வரும். இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது சொல்லுங்க. வேற யாருக்கு புரியல, புரியாம யாருக்காவது இருக்கா, ஏதாவது ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது ஸ்டெப் புரியாத ஸ்டெப் இருந்தா அது மட்டும் கேளுங்க.
உங்களுக்கு புரிஞ்சுதா? சுவாமிநாதன் புரிஞ்சுதா? செந்தில்நாதன் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சுரேஷ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்க முடியாது நினைக்கிறா? புரிஞ்ச கிளியரா புரிஞ்சுச்சா? இது வந்து இந்த ஸ்டெப் அதை எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 5/100 இங்க வந்தா 100/10. ஆன்லைன் கிளாஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? இதே மாதிரி அடுத்த சம் நீங்க தான் செய்ய போறீங்க, செய்யலாமா? ஆமா, அசியூம் பண்ணும்போது எப்பவுமே 100 தான் எடுத்துக்கணும். ஏன்னா கொஷின்ல எதுவுமே என்ன செய்யல, கொடுக்கல. ப்ராஃபிட் ப்ராஃபிட் ருபீஸ்ல தான் சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ்ல சொல்லல இல்லையா? அப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அசியூம் பண்ற இடம் வந்து 100 தான் எப்பவுமே எடுக்கணும். அது எது 100 எடுக்கணுங்கிறத கொஷினை வச்சுதான் டிசைட் பண்ணும். கொஷின் நம்பர் 40 இதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. இப்ப நாம போட்ட சம்க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 3500 தானே? ஆன்சர் வந்து 3500. ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து கொண்டு வரலாம். ஆப்ஷன்ல இருந்து கொண்டு வரது சொல்லணுமா? ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஒரு ஒரு ஆப்ஷனா போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். என்னன்னா இப்ப இதா ஒருவேளை ஆன்சர் இதை எடுத்தீங்கன்னா ஸ்டெப் எப்படி போகணும்னா 3500ங்கிறது லிஸ்ட் பிரைஸ். ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே லிஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அப்போ இதுல இதை 16% டிஸ்கவுண்ட் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதுவீங்க? 84/100 போடுவீங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் கிடைக்குமா? அப்புறம் இன்டூ என்ன போடணும்? அதாவது காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்றேன். இல்லைன்னா இப்படி போடுங்க. அதாவது 3500 லிஸ்ட் பிரைஸ் தானே? அப்ப அதுல இருந்து நீங்க காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதாவது 3500 இன்டூ 100/75. சரி, 125 போட்டா உங்களுக்கு வந்து இது எம்பி தானே? இப்ப சிபி கண்டுபிடிக்கணும்னா இது ரிவர்ஸ் இல்லையா? அப்படி போட்டா உங்களுக்கு சிபி கிடைச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி 3500 இன்டூ 84/100 போட்டா அது என்ன கிடைக்கும்னா எஸ்பி கிடைக்கும். இப்ப இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் மைனஸ் பண்ணா என்ன வரணும்? 140 வரணும். ஓகே, அப்படி வந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். ஏன்னா இன்னொன்னு இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். எந்த ஆப்ஷன் நீங்க போட்டாலும் இந்த இடத்துல வந்து இது கேன்சல் ஆகாது. மற்ற எல்லாமே பாயிண்ட்ல வர மாதிரி தான் இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்படி போட்டு நீங்க ஆன்சர் கொண்டு வரலாம். இதுல 5 டைம்ஸ், இதுல இருந்து 4 டைம், 5 டேபிளால அடிச்சோம்னா 7 டைம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 2800 வருது. இப்போ இதுல வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 2940 வருதா? இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 140 வருது இல்லையா? அப்போ அதான் ஆன்சர். அப்படி போடலாம்.
இதை விட இன்னும் சிம்பிளா போடுறேன், எனக்கு நிறைய ஸ்டெப் இருக்கு அப்படி யோசிச்சீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. இது ரொம்ப பெருசா போற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி போடுங்க. இப்ப நமக்கு வந்து 25% ப்ராஃபிட் தானே சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்னன்னு பண்ணுவோம், 125 பண்ணுவோமா. அதுக்கப்புறம் 16% லாஸ். இது என்னது, 16% டிஸ்கவுண்ட் அப்படிதானே. அப்ப டிஸ்கவுண்ட் வந்து 84ன்னு போடுவோமா. ஓகே, இப்போ நாம இது என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 125ஐயும் 84ஐயும் பெருக்கிட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்க பை 100. 125 84ஐயும் மட்டும் பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 10,500 வருமா. பை 100 போட்டா 105 வரும், சரியா. அதுல அந்த 105ன்னு வருது இல்லையா, அதுல இருந்து 100 கழிச்சுட்டா 5%. அந்த 5% தான் 140. ஓகே, அப்ப 100% கண்டுபிடிக்கிறது 140 பை 5 கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க. 100%னா ரெண்டு ஜீரோ வரும்ல, 2800, சரியா. அப்ப அந்த 2800 வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எம்பி மார்க் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்படி 3 தடவை எழுதுறேன்ல, எழுதி போடுறோம். இதை அசியூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல, 100ன்னு அசியூம் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு இதை அப்படியே பெருக்கிட்டு இதை 5% போட்டு ஒரு ஆன்சர் கொண்டு வந்தா அதுதான் சிபி, சரியா. இதை 25% இன்க்ரீஸ் பண்ணா அதான் எம்பி. இதுல 25% நீங்க ரொம்ப ஈஸியாவே எடுக்கலாம். இதை வந்து 4ஆல வகுத்தா அதானே 25%, 4ல ஒரு பங்கு தானே. இல்ல 4ல ஒரு பங்கு எவ்வளோ, 2800ல 4ல ஒரு பங்கு எவ்வளோ, 700 தானே. இப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ, 3500. அதான் விலை உயர்த்தப்பட்ட மதிப்பு, அதாவது லிஸ்டட் பிரைஸ். புரியுதா, 3500. இதே காஸ்ட் பிரைஸ் மட்டும் கேட்டாங்கன்னா எதோட முடிச்சிடணும், 2800ஓட முடிச்சிடணும். சரி, இப்ப நான் சொன்ன கொஸ்டின் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இதுல 40வது கொஸ்டின்.
போட்டிங்களா? என்ன ஆன்சர் வருது? 520 வருதா? எப்படி ஸ்டெப் எழுதிருக்கீங்கப்பா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன்? இது வந்து 160, இது வந்து எவ்வளோ? 85. இப்போ 160 இன்டூ 85 பை 100 போட சொன்னா இதுல ஒரு 0, 25, இங்க வந்து 17 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ். 17 இன்டூ 8 பெருக்குனா எவ்வளோ வருது? 136 வரும். அதுல இருந்து 100 கழிச்சா எவ்வளவு வருது? 36. ஓகே, இப்ப 117 தானே சொன்னோம். இப்ப 117 நீங்க எத்தனையால டிவைட் பண்ணுங்க? 36ஆல டிவைட் பண்ணி இன்டூ 100 போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அது வந்து என்ன பிரைஸ்? அது லாபம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் வந்து 117 தானே. நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 36% தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நான் வந்து கேன்சல் பண்றேன். 9 4, இதுல வந்து 25 4, 9 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 19 13 டைம்ஸ். இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு வருது? 13 இன்ட்டு 25 தானேப்பா. அது கூட நீங்க வேணா இன்னொரு ஸ்டெப் சேர்க்கணும்னா என்ன போட்டுக்கலாம்? எவ்வளவு கூட்டணும் விலைய? அப்ப இதுல 160/100 போட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இல்ல 5 டைம்ஸ் 5 5, இல்ல 2 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணா அப்ப 13 இன்ட்டு 40 520 ஆன்சர். இது வந்து நீங்க எம்பிஎஸ்பி கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரியணும்னா ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்க, அப்ப புரியும். அட்டென்ட் பண்ணாதவங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 36வது சம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, அப்படிதானே? 36 ரெண்டு ட்ரெஸ்ஸஸ் ஒரே பிரைஸ்ல சேல்ஸ் பண்றது, அதை ஏற்கனவே இந்த மாடல் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது 37 எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. கொஸ்டினை நல்லா வாசிங்க. ஆஃப்டர் கிவிங் 2 successive discounts each of X% on the marked price of an article, the total discount is 18,000. If the marked price of the article is 50,000, find the value of X. அதாவது ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ரெண்டுமே வேல்யூ என்னதான்? X% தான். ஓகேவா? அந்த மாதிரி ரெண்டு டிஸ்கவுண்ட் கண்டினியூஸா கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் 18,000 ரூபாய். 50,000 ரூபாய் பொருளோட விலை. பொருளோட லிஸ்ட் பிரைஸ் வந்து 50,000 ரூபாய். அதுல ரெண்டு தடவை டிஸ்கவுண்ட் போட்டு 18,000 ரூபாய் தள்ளுபடி ஆகுது அப்படின்னா அந்த பொருளை அவங்க எவ்வளவுக்கு வாங்கிட்டு போயிருப்பாங்க? 32,000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த 18,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னா அப்ப அவங்க ரெண்டு தடவை எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும்? இதான் கொஸ்டின். இது நீங்க நார்மலா ஆப்ஷன்ல இருந்தே போடலாமா? இப்ப 50,000 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, 20% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவுப்பா? 50,000க்கு 50,000த்துல 10%னா எவ்வளோ? 50,000த்துல 10%னா எவ்வளோ? 5,000. இப்ப இதே இன்னொரு 10%னா 10,000 ஆயிடுச்சா? 10,000 டிஸ்கவுண்ட் போயிடுச்சா? அப்ப 50,000த்துல 10,000 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? இப்ப இப்படி சொல்றது கரெக்டா? நான் இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டேன் 10%ன்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 5,000 ரூபாய். அப்படிதானே? 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போனதுக்கு அப்புறமா அந்த விலை என்னவா இருந்திருக்கும்? 45,000 தானே இருந்திருக்கும். அப்ப அடுத்த 20% எதுல பார்க்கணும்? நீங்க முதல்ல நான் ஆப்ஷன்ல இருந்து போடுறேன். சரியா? 50,000 வச்சுக்கலாம். இதுல 20% எடுத்தா எவ்வளவு வரும்? 10,000 ரூபாய் வரும். முதல் 20%, அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் இது. ஓகேவா? அப்ப 50,000த்துல 10,000 கழிச்சா அந்த பொருளோட விலை இப்ப எவ்வளோ? 40,000. சரியா? இப்போ 40,000த்துல மறுபடியும் ஒரு 20% டிஸ்கவுண்ட் எடுங்க. எவ்வளவு? 8,000 ரூபாய். முதல்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்துச்சு?
இப்ப எல்லாம் வந்துச்சு, ரெண்டையும் கூட்டினா அப்ப ஆன்சர் என்ன? அவ்வளவுதான். புரியுதா? ஈஸி தானே? இல்லையா? ஈஸி இல்லையா? என்னாச்சு? கணக்கே இல்லப்பா, இது கணக்கே இல்ல, ரொம்ப சக்சஸிவ்னா ஆமா 2 தடவை போட்டிருக்கேன். 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஈச் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் எக்ஸ் பர்சன்டேஜ். ஒன்னு 10%, இன்னொன்னும் என்னதான் 10%. ஓகேயா? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையில் X% என்ற விதத்தில் 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள். அப்ப ரெண்டுமே எக்ஸ் தான் அர்த்தம். 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் மாடல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம்லாம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆப்ஷன்ல இருந்து போடாம நம்ம இதை ஸ்டெப்ஸா போடணும்னா எப்படி போடலாம்? சொல்றேன். இது இது இப்போ நோட் பண்ணியாச்சா? நான் இப்ப சொன்னது நோட் பண்ணியாச்சா? கவனிங்க, இது நார்மலா எப்படி போடுறோம்னு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 50,000க்கு 18,000 டிஸ்கவுண்ட் போயிருக்கு, அப்படிதானே? இப்ப 50,000த்துல 18,000ங்கிறது எத்தனை சதவிகிதம்னு எடுங்க. ஓகேயா? இப்ப இதுல 0 0 இதுல கட் பண்ணிடலாம், இதுல கட் பண்ணிடலாம். இப்ப இதை நான் கேன்சல் பண்ணா எத்தனை தடவை போகும்? 3 5 15. மீதி 6 5 30. 0 வருமா வராதா? வரும் தானே? இங்க 2 0க்கு இதை அடிச்சிருக்கேன். ஓகேவா? இதுல ஒரு 0 அடிச்சிருக்கேன், இதுல ஒரு 0 வராது. ஓகே. சோ அப்ப 36 தான் வருது. ஓகேவா? இப்ப நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு? இது வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்டோடைய வேல்யூ. நல்லா கவனிங்க. இப்ப நான் ஏற்கனவே அந்த சம்ம ரிவைஸ் பண்றேன். ஒரு தடவை 10%, இன்னொரு தடவை 10% தனித்தனியா கொடுத்துட்டு இத ஒரே பர்சன்டேஜா மாத்தினா எவ்வளவுப்பா வரும்? 20 வரும். இதுக்கு நான் ஒரு கதையெல்லாம் சொன்னேன். ஒருத்தர் கடைக்கு போறாரு, இவ்வளவுக்கு வாங்குறாரு, அதை ஒரே டிஸ்கவுண்ட் என்ன சொன்னேன்? 19 வரும் தானே? இப்ப அது மாதிரி ஏதோ ஒரு 2 டிஸ்கவுண்ட் வந்து தனித்தனியா கொடுத்தது ஒரே வேல்யூவா மாத்தினா என்ன வருது? 36 வருது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? ஆப்ஷன் இல்லாம எப்படி போடுறது? அதானே இவங்க கேக்குறாங்க. ஆப்ஷன் இல்லாம போகணும். 18 18 பிரிக்க முடியாது. எக்ஸாக்டா அப்படி வராது. ஏன்னா இங்க அப்படி வருதா? 19ல பாதி தான் இங்க வருதா? இல்ல இல்ல. இப்ப நான் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20 இருக்கா? 20% 20% எப்படி மாத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டையும் முதல்ல கூட்டணும். மைனஸ் 4. இப்ப 36 வந்துருச்சா? அப்ப ஆப்ஷன் வச்சு போட்டா 20 ஈஸியா போட்டுடலாம்ல. 4 எப்படி வந்துச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400 வருமா? அதுல 2 0 விட்டுடணும். அதை தான் இங்க கழிச்சிருக்கோம்.
நோட் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பாருங்க. ரீட்டைலர் ஆஃபர்ஸ் த ஃபாலோயிங் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் டு ஹிஸ் கஸ்டமர்ஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். பை 30 அண்ட் கெட் 10 ஃப்ரீ. 30 வாங்கினா 10 இலவசம். இப்படி ஒரு ஆஃபர் போடுறாரு. அப்படின்னா அவருக்கு தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருக்கிறாருன்னு கேக்குறாங்க. அவர் கொடுத்த டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு என்ன ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? ஆ, நிறைய கடையில இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போடுறாங்கல்லப்பா, நம்ம போய் வாங்குறோம்ல, ஃப்ரீன்னு சொன்னோனே வாங்கிடுவோம் அப்படிதானே? அது கரெக்டா இல்லையா? கரெக்டா தான் சொல்றாங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சம்ஸ் செஞ்சீங்கன்னா உங்களை யாரையும் ஏமாத்த முடியாது. சொல்லுங்க கரெக்டா. 30 வாங்கினா 10 ஃப்ரீ அப்படின்னா இது எவ்வளவு தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாங்க பர்சன்டேஜ்? 25%. எப்படி? ஆ, அதாவது கஸ்டமர் வாங்கிட்டு போறது 30 40? 40. 30 வாங்கினா 10 ஃப்ரீனா அப்ப அவர் கையில 40 எண்ணிக்கை இருக்கும்ல. 40க்கு எவ்வளவு ஃப்ரீயா வாங்கிட்டு போறாரு? 10 ஃப்ரீயா வாங்கிட்டு போறாரு. அப்படின்னா அந்த தள்ளுபடிங்கிறது 40க்கு 10. அப்ப 100க்கு எவ்வளோ? 25. அதாவது 40க்கு 10னா 40 கீழே மேல 10 இன்டூ என்ன வரும்? 100. இதை கேன்சல் பண்ணா ஆன்சர் 25%. இல்லையாச்சா? ஓகேவா? அடுத்தது போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்பவுமே நீங்க லாபம் பார்க்கும்போதோ இல்ல டிஸ்கவுண்ட் பார்க்கும்போதோ அவங்க கஸ்டமர் கையில எவ்வளவு இருக்கு, சரியா? ஷாப்கீப்பர் கஸ்டமருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, அதுலதான் நீங்க வந்து லாபமோ நஷ்டமோ பார்க்கணும். ருபீஸ் கொடுத்திருந்தா காஸ்ட் பிரைஸ்ல தான் லாபமோ நஷ்டமோ பார்க்கணும். ருபீஸே கொடுக்கல, கவுண்டிங்ல சொல்றாங்கன்னா கஸ்டமர் கையில எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அந்த கவுண்டிங் தான் நமக்கு கணக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது. இது சொல்லுங்க, இது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறமா 20%, 4 வாங்கினா 2 ஃப்ரீ, 6 வாங்கினா 4 ஃப்ரீ. இதுல எது பெஸ்ட் ஆஃபர்? அதிகபட்ச தள்ளுபடி சதவீதம், அதாவது மேக்சிமம் டிஸ்கவுண்ட். அதிகமான டிஸ்கவுண்ட் இதுல எதை குறிக்குது? இப்போ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டை ஒரே டிஸ்கவுண்டா மாத்தினாதான் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நான் இப்ப இந்த மாதிரி மெத்தட் சொன்ன, நான் என்ன சொன்னேன்? முதல்ல ரெண்டையும் கூட்டணும். கூட்டுனா 35. அப்புறம் ரெண்டையும் பெருக்குனா வந்து 300 வருமா? அதுல 2 0 விட்டுட்டா 3 இதுல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா 32%. அதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஓகே அண்ணா, 4 வாங்கினா 6 ஃப்ரீ. அப்ப 6க்கு எத்தனை ஃப்ரீப்பா? 2 ஃப்ரீ. அப்பனா இதோடைய பர்சன்டேஜா மாத்துங்க, எவ்வளவு வரும்? 100/3னா 33.3% வரும் இல்லையா? 6 வாங்கினா 4 ஃப்ரீ அப்படின்னா 10க்கு 4 ஃப்ரீ. இப்போ இன்டூ 100 போட்டா இது எத்தனை? 40%. இதுல எது பெஸ்ட் டிஸ்கவுண்ட்? மூணாவது. அப்ப ஆன்சர் என்ன? 3 ஒன்லி. ஓகேவா?
இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் எழுதியாச்சா எழுதலையா? ம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 41. இது வந்து இது நான் லாஸ்டா சொல்றேன். அடுத்த கொஸ்டின் 42 ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா? 43 நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் தான். எப்படி போடணும் சொல்லுங்க? 43 அந்த பிரைஸை காஸ்ட் பிரைஸை விட 36% அதிகமாக வைக்கிறாரு. அப்புறம் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு லாபம் 171 ரூபாய். இப்போ செஞ்சோம்ல ஒரு மாடல், அந்த மாடல்ல இது செய்யணும். இது செய்யலாம் தானே? இது ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 43 வந்து ஹோம்ஒர்க்கு. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் நாளைக்கு சொல்லணும் எனக்கு. அதுக்கப்புறம் 1 ரூபி சம் 44வது கொஸ்டின் 1 ரூபி மாடல். இதுவும் நீங்க ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இதுவும் நீங்க தான் செய்யணும். ஓகே, அடுத்தது 45 நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெய்தர் லாஸ் நார் கெயின், அது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். 46 பாருங்க. The marked price of a watch, ஒரு வாட்சோட மார்க்டு பிரைஸ் வந்து 2860. A man bought the watch for 2390.96 after getting 2 successive discounts. அதாவது 2860 இருந்து 2 விதமான டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவருக்கு வந்து இவ்வளோ ருபீஸ்க்கு கிடைக்குது. இதுவும் ஏற்கனவே செஞ்சுட்டோம், அப்படிதானே? செஞ்சுட்டோமா இல்லையா? இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டோன்னே மறந்துடும். இது இந்த சம்லாம் கேட்டா ஞாபகமே இல்லை, அப்படிதானே? எனக்கு அப்படிதான் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். செஞ்சுட்டோமா இல்லையாப்பா? இல்லையா? சரி, ஓகே. இதுக்காக நீங்க இதை எப்படி செய்யறதுன்னா, மார்க்டு பிரைஸ் இது. இதுல வந்து 2 தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்தா இந்த பிரைஸ்க்கு மாறுது. ஒரு டிஸ்கவுண்ட் 12% சொல்லிட்டாங்க. அப்ப இன்னொரு டிஸ்கவுண்ட் என்ன? இப்ப இதை நார்மலா எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கப்பா? முதல்ல இதுல என்ன பண்ணணும்? 12% டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சர் கொண்டு வரணுமா? அதுல இருந்து இதை என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணிட்டு அது எத்தனை பர்சன்டேஜ்னு மாத்தணும், அப்படிதானே? அப்படி போட்டா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ல இருந்து போட்டீங்கன்னா இந்த 12யும் 8யும் சிங்கிள் பர்சன்டேஜா மாத்திட்டு கொண்டு வரணும். சரி, நம்ம இப்படியே போடலாம். இப்போ 2860ல நான் இப்போ வந்து 12% எடுக்க போறேன். ஓகே, இப்போ ஒரு 0 மட்டும் கட் பண்ணிடுறேன். இது என்ன ஆகாது? கேன்சல் ஆகாது, பாயிண்ட்ல வரும், அப்படிதானே? 10னே வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டிஜிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண 6 12 72, மீதி 7, 8 12 96, 96 7 எவ்வளவு வரும்? 103, மீதி 10 வருமா? 2 12 24, 10 34. ஓகே, இப்ப இங்க பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ். அப்ப 2860ல 12%னா எவ்வளவு ரூபாய் கழிச்சிருவாங்க? 343.2. இப்போ இதை மைனஸ் பண்ணா என்ன வருது? 6 1 5 516 வருது. சரி, 2516 வருது. ஓகேயா? ஆனா இங்க சொல்லியிருக்கிற பிரைஸ் இதையும் விட எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 2390.96. இப்ப இது நான் வந்து மைனஸ் பண்ண போறேன். இப்ப இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னா என்ன போட்டுக்கணும்? 0. 10ல 6 போச்சுன்னா 4. அப்ப இங்க என்ன இருக்கும்? 7 இருக்கும். 7னா அப்ப இங்க என்ன இருக்கும்? 8 வருமா? இங்க வந்து 5. இப்ப இங்க வந்து 2 இருக்கும். இங்க 4 - 3 எவ்வளவு? 1. இப்ப இதுதான் இன்னொரு டிஸ்கவுண்டோடைய விலை. ஓகேவா? அது எத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம போடணும். இப்போ இது நீங்க கெஸ் பண்ணுங்க. இப்போ 12% போட்டா 340 சில்லற வந்தது இல்லையா? அப்ப வெறும் 125 ரூபாய்க்குனா இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 12% போட்டா 343 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கப்பா.
அப்ப 125 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா அப்ப அது என்ன பெர்சன்டேஜா இருக்கணும்னு கேக்குறேன். 340ல பாதி எவ்வளோ? 170, கரெக்டா? சரி, 12ல பாதி 6. அப்ப 6 வராது, 6ஐயும் விட கம்மியா இருக்கணும். 6ஐயும் விட கம்மியா என்ன இருக்கு? அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? 5. சரியா? அப்ப அந்த 5 வருதான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இந்த 125.84 இருக்குல்ல, அதை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு அது மேல போட்டுட்டு கீழே எந்த பிரைஸ் எழுதுவீங்க? 2860 எழுதுவீங்களா, இல்ல 2516 எழுதுவீங்களா, 390 எழுதுவீங்களா? எது எழுதுவீங்க? ஒரு நிமிஷம். எதுல இருந்து ரெண்டாவது தள்ளுபடி போட போறோம்? 2516. ஓகேவா? அதுதான் கீழே வரணும். டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் இன்டூ என்னது? 100. இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி யோசிக்கிறது தான் பெட்டர். கரெக்டா? அப்படிதானே? இது கேன்சல் பண்ண டைம் ஆகும்ல. 2516.8. உங்களுக்காக தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அந்த ட்ரிக்கை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம் போடுறதுக்கு டைம் கம்மியாயிடும். அது ஒரே டிஸ்கவுண்டா வரும். ஆமா. நைன் 0.96 வரணும். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகேயா? இப்போ நீங்க ஆப்ஷன்ல இருந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டெப் என்னன்னா 2860 இன்டூ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 12% சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அது 100ல இருந்து கழிச்சா எவ்வளோ வரும்? 88/100 இன்டூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 8%. அது 100ல இருந்து கழிச்சா 92/100. இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணா எது வரணும்? இந்த 2390.96 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஆனா அது ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணி பாக்குறதுக்கு டைம் எடுக்கும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 4வது ஆப்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு ஒவ்வொரு டைமும் டைம் ஆகும். எல்லாத்துக்குமே இந்த சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனா நாம எப்படி குயிக்கா போடுறோங்கிறதுல தான் இருக்கு. புரியுதா? இதை யாரு சால்வ் பண்ணீங்க? யாராவது ஒருத்தர் இதுல சால்வ் பண்ணீங்களா? மேடமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு. சரி, ஓகே. இது மாதிரி புரியுதா? நான் சொல்றது புரியுது தானே? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் 47. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மெத்தட். என்ன ஸ்டெப்புப்பா? இது மட்டும் சொல்லுங்க, ஸ்டெப்பு மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஒரு கேள்வியை வாசிக்கும் போது இந்த கணக்கு தான் இது அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் பண்ண தெரியணும். இந்த மாடல் பார்த்துட்டோமா இல்லையா? ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குங்க, நீங்க சொல்லுங்க. வரலையா?
டிஸ்ஆனஸ்ட் ஷாப்கீப்பர். டிஸ்ஆனஸ்ட்ங்கிற வார்த்தை இல்ல, சீட்டிங்கிற வார்த்தை இருக்கு. சீட்ஸ், ஏமாற்றுதாரு. ஓகேயா? ஸ்டெப் என்ன? 100 இன்டுவா? இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? எள்ளுன்னு சொன்னா என்னையா இருக்க வேணாமா? அந்த மாதிரி இருக்க வேணாமா? எப்படி நீங்க வந்து எக்ஸாம்ல இருக்கும் போதும் அப்ப பொறுமையா நிதானமா இப்படிதானே அப்ப யோசிப்பீங்க. எக்ஸாம் நீங்க பார்த்த மாதிரி கூட தோணலைன்னா அப்ப என்ன பண்றது? ஸ்டெப்பு சொன்னாதான் நான் அடுத்த சம் போக முடியும். யாராவது ஒருத்தரா சொல்லணும். நீங்க எழுதியிருக்கிற திருப்பி பார்த்து கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுனில் குமார் சொல்லுங்க. இன்னுமா? ஆ, என்னதுப்பா? 360யா 350யா? மேல என்ன வரும்? இது வந்து 120. இது என்னது? 65. நான் அப்படி சொல்லல. இந்த சம்க்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ரெண்டையுமே பர்சன்டேஜா வச்சுக்கோங்க தானே சொன்னேன். இது 120, இது 65. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஓ, லாஸ் போட்டிருக்காங்களா? அதான் யோசிக்கிறீங்களா? சரி சரி சரி. இப்ப இது 18 வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே? இப்ப சொல்லுங்க. இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 15 பை கீழே என்ன போடணும்? 65 இன்டூ 100. இதுல 3 டைம்ஸ், இதுல இருந்து எவ்வளவு டைம்ஸ்? 13 டைம்ஸ். 300 பை 13. இப்போ இதுல எத்தனை போகும்? 2 13 26, 3 13. 23 பாயிண்ட்ல இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். லாஸ்ட் போட்டா கழிச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்தது 48 சம். 48 சம் நம்ம போட்டோமா? ஆல்ரெடி போட்டோம். இது ரொம்ப சிம்பிளான சம், நார்மல் சம் தான். 48. 48 வந்து மார்க்டு பிரைஸ் 1500, டிஸ்கவுண்ட் சாரி சோல்டு செல்லிங் பிரைஸ் வந்து 1200. அப்படின்னா 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 30 பை என்ன போடணும்? சாரி, 300 பை என்ன போடணும்? 1500 இன்டூ 100. ஆன்சர் வந்து 20%. ஓகே, அடுத்தது 49 ட்ரை பண்ணலாமா? என்ன ஒரு ஆன்சர்? அதாவது 40% விலையை கூட்டுறாரு, டிஸ்கவுண்ட் வந்து 45% கொடுக்குறாரு. அப்படின்னா அவருக்கு லாபமா நஷ்டமா? வாட் வுட் பி இஸ் லாஸ் பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. இது நான் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ எப்படின்னா, காஸ்ட் பிரைஸ், மார்க் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இருக்குல்ல, இல்ல சிபிஏ தான் என்னன்னு எடுத்துக்க சொன்னேன், 100. இப்ப 40% இதுல விலையை கூட்டுறாருன்னா எம்பி என்ன இருக்கும்? 140.
இந்த 140ல தான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்? 45%. அந்த டிஸ்கவுண்ட் போடுறதுக்கு என்ன ஸ்டெப் சொல்லுங்க? 140 இன்டூ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்பதான் ப்ராஃபிட்டா லாஸா நமக்கு தெரியும். ஓகேவா? சரி, லாஸ் தான், அது எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க இருந்து என்ன போடுவீங்க சொல்லுங்க? 140 இன்டூ 55/100. இப்போ இதுல ஒரு 0 கட் பண்றேன். இதுல 25, இங்க எத்தனை? 11 டைம்ஸ். இது கேன்சல் பண்ணா 77. அப்ப 100 ரூபாய்க்கு உள்ள பொருளை 77 ரூபாய்க்கு வித்திருக்காருப்பா. அப்ப லாஸ் எவ்வளோ? 100 minus 77, 23%. ஓகேவா? ஆன்சர் வந்து 23%. எழுதியாச்சா? ஐம்பதாவது கொஸ்டின், அதுக்கு லாஸ்டா சொல்றேன். அடுத்தது நான் இது சொல்லும் போதே நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. அந்த சம்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போகணும். 50, 51 இது நாளைக்கு சொல்றேன். 52 வந்து ஹோம்ஒர்க்கு. இது நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்தது 53. இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இந்த மாடல். இது ஹோம்ஒர்க்கு. அப்புறம் 54. இந்த மாடல் நம்ம ஏற்கனவே போட்டோம் தானே? இது ஹோம்ஒர்க்கு. இது 55. இந்த கொஸ்டின் எப்படி செய்யணும் பாருங்க. 55. A wholesaler offers a trade discount of 15% on a product with a marked price of 12,000. After the trade discount, a scheme discount of 10% is applied on the reduced price. What is the final price of the customer has to pay? ஒரு மொத்த விற்பனையாளர் 12,000 குறிக்கப்பட்ட விலை கொண்ட ஒரு பொருளுக்கு 15% வர்த்தக தள்ளுபடியை வழங்குகிறார். வர்த்தக தள்ளுபடிக்கு பிறகு குறைக்கப்பட்ட விலையில 10% வந்து திட்ட தள்ளுபடி. ஸோ இதுல இருந்து கடைசியா அவர் எவ்வளவு கொடுக்கணும்? முதல்ல ஒரு 15%, அப்புறம் ஒரு 10%. அப்ப இது சிம்பிள் தானே? ஸ்டெப் எப்படி போடணும் சொல்லுங்க? முதல்ல 12,000 எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 15% டிஸ்கவுண்ட்னா 85/100. அடுத்தது 10% டிஸ்கவுண்ட்னா 90/100. அவ்வளவுதான். ஸோ இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இதுல ஒரு 0, இதுல ஒரு 0 கட் ஆயிடும். அப்போ 12 இன்டூ 85 இன்டூ 9 மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. $9180 வருதா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட். $56. A shopkeeper purchased an item listed 1,600 after receiving 2 successive discounts of 35% and 5% from the wholesaler. The shopkeeper then changed its list price so as to gain 25% after allowing 5% discount. For how much did he list the item? கேள்வி முதல்ல புரியணும். என்ன சொல்ல வராங்க?
கேள்விக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி இதுதான் கேள்வின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஷாப் கீப்பர் பர்ச்சேஸ்ட் அன் ஐட்டம்னு இருக்குல்ல, 1600 இருக்கு இல்லையா, அதை வந்து காஸ்ட் பிரைஸ்னு எடுத்துக்கணுமா செல்லிங் பிரைஸ்னு எடுத்துக்கணுமா? அதுதான் கொஸ்டின் ஃபுல்லா வாசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. ஷாப் கீப்பர் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? அப்ப ஹோல்சேலர் கிட்ட இருந்து வாங்குனா ஹோல்சேலருக்கு அது என்ன பிரைஸ்? ஹோல்சேலர் தானப்பா கொடுக்குறாரு, அப்படின்னா அது என்ன பிரைஸ்? செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஷாப் கீப்பருக்கு அது காஸ்ட் பிரைஸ், ஆனா ஹோல்சேலருக்கு அது என்ன பிரைஸ்? செல்லிங் பிரைஸ். இப்போ 1600ங்கிறது அதாவது அவர் கையில வாங்கினது கரெக்டா? அது அது எத்தனை டிஸ்கவுண்ட் கழிச்சு கையில வாங்கியிருக்காரு? 2 டிஸ்கவுண்ட் கழிச்சு வாங்கியிருக்காரு. அப்படின்னா இந்த 1600ங்கிறத நாம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு வச்சிருந்தாதான் அந்த உண்மையான பிரைஸை கண்டுபிடிக்க முடியும், எம்பியை கண்டுபிடிக்க முடியும். ஹோல்சேலர் என்ன லிஸ்ட்ல பிரைஸ் பண்ணி வச்சிருந்தாரோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப 1600 வச்சு அந்த 2 டிஸ்கவுண்ட்டை வச்சு நம்ம ஹோல்சேலர் என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம இவர் வைக்கக்கூடிய பிரைஸ் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேயா? இவர் 1600க்கு வாங்கிட்டாரு, வாங்கிட்டு என்ன பண்றாரு? அதை எவ்வளவு பர்சன்ட் கூட்டுறாரு விலைய? 25% கூட்டிட்டு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? சரி, அப்ப இந்த கொஸ்டின்ல ஹோல்சேலரோட லிஸ்ட் பிரைஸ கேக்குறாங்களா, இவர் வாங்கி வச்ச லிஸ்ட் பிரைஸ கேக்குறாங்களா? ஓகே. அப்படின்னா நமக்கு அந்த 35.5%ங்கிற டேட்டா வேணுமா வேண்டாமா? தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல நமக்கு இப்படி போட்டாலே ஆன்சர் வந்துருமா? அதாவது 1600 இன்டூ சொல்லுங்க, இது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாரு? 125/100. அப்புறம் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 95/100. ஓகேயா? இது வச்சாலே ஆன்சர் வருமா? ட்ரை பண்ணுங்க. 5 டைம்ஸ், இதுல 4 டைம்ஸ், 4ஆல இது கேன்சல் பண்ணா 4. இதுல வந்து 20 இன்டூ 95 பெருக்குனா என்ன ஆன்சர் வருது? ஒன் 1900 தானே வருது, கரெக்டா? இது ஆப்ஷன்ல இருக்கா? அப்ப நம்ம போட்டது கரெக்டா? அப்ப இதை என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்த கவனிங்க. the shopkeeper then changed the list price. அதாவது அவருக்கோட லிஸ்ட் பிரைஸ் இருக்குல்ல, ஹோல்சேலரோட லிஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவர் மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுல 5% டிஸ்கவுண்ட் போடுற மாதிரி மாத்துறாரு. புரியுதா? அப்ப நமக்கு வந்து நாம என்ன செய்யணும், இதை வச்சு அந்த ஹோல்சேலரோட லிஸ்ட் பிரைஸ போட்டுட்டு அப்புறம் தான் இது போடணும். ஓகே, அப்ப நான் இதுக்கு என்ன ஸ்டெப் போடலான்னு பாருங்க. 1600 இது 2 டிஸ்கவுண்ட்ல வந்தது தானப்பா. அப்ப இதை நான் என்ன பண்றேன்னா 100/35% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 65. 100 அடுத்து 5% டிஸ்கவுண்ட்னா என்ன வரும்? 95. இதை வச்சா ஹோல்சேலோட லிஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். புரியுதா? அதுக்கு அடுத்தது இதை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோம்? 125. அடுத்தது என்னது? 95/100. இப்ப இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இதுல ஒரு 100 ஓகேவா? ஸோ 95 கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன கேன்சல் ஆகும்? 13, இதுல வந்து 25. 1600 அடிக்க முடியாது by 13. ஓகே, இப்ப இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 13ஆல கேன்சல் பண்ணும்.
ஒரு நிமிஷம், இது ஆன்சர் மாறி வருதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கொஸ்டின் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல இன்னொரு ஸ்டெப் மாத்தணும். இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் வேணா போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. மீதி உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். இந்த சம்மோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்கும், அடுத்த ஆஃப் மேக்ஸ். ஓகே, ரெண்டு சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ். இந்த சம்மோட முடிச்சுக்கோங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க.